நேற்று வந்து ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே சிம்பிளாக செலிப்ரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே கேக் பண்ணியாச்சு. லாஸ்ட் இயர் இதே மாதிரி நான் ஒரு கேக் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். வெண்ணிலா கேக்கும் ஸ்ட்ராபெரி க்ரீமும் வந்துட்டு மேலே ஃப்ரோஸ்டிங் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த வாட்டியும் உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஃப்ரோஸ்டிங் க்ரீம் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. 5 மினிட்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணால் போதும். இந்த க்ரீம் சீஸ் சாக்கோ ஃப்ரோஸ்டிங் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்துட்டு கேளுங்க. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி உங்களுக்காகவே க்ரீம் சீஸ் வாங்கி நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கேக்கே வந்துட்டு இந்த க்ரீம் எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேக்குமே கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காஃபி சாக்கோ கேக்கு. இதில் ஆலிவ் ஆயில், வினிகர், பட்டர் தான் நான் ஆட் பண்ணுவோம். இதில் வந்துட்டு நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த கேக்கு. அதுக்கப்புறம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம். கேக் வந்துட்டு அவ்வளோதான் காலியாக போயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. லாங் வீடியோவும் இதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக யூடியூப் பார்க்க போனீங்கன்னா பாருங்கள்.